ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெடிவ்ஸ். இன்னைக்கு நம்மளோட என்ன பார்க்க போறோம்னா, புது பாவங்கள் சேனல்ல இருந்து ஆஃப்டர் பொங்கல் பரிதாபங்கள் அந்த வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போறோம். ஸோ பண்ணிடலாமா? வாங்க. ஸோ ஸ்டார்ட். என்ன பசிக்குது? 11 மணி தானே ஆகுது, அதுக்குள்ளே பசி ஓகே. எடுத்துருச்சா? இவன் வேற பொங்கல் முடிஞ்சு வந்திருக்கான். நேற்று கறிநாள் வேற, இன்னைக்கு பிரியாணி சொந்த எப்படி எடுத்து வந்திருப்பான். டே மட்டை, ஏடா சாப்பாடு எடுத்து வந்திருக்க? பொங்கல். பொங்கல். பொங்கலா? அது நீ எத்தனை தூ? ஏய் காமாச்சி, உங்க வீட்டில் என்ன சாப்பாடு? உங்க வீட்லயே பொங்கலா? நீ ஏன் தின்ன? மீனாட்சி இருக்கா, இவங்க வீட்டில் கண்டிப்பா மீன் குழம்பா தான் இருக்கா. மீனாட்சி, ஓ, நான்வெஜ் திங்க வைக்கேன். ஓகே. பொங்கலா? ஏய் காவியா, உங்க வீட்ல பொங்கல்? ஐயோ பொங்கல் பொங்கல் பொங்கல். ஏய் பொங்கல் முடிஞ்சதா ஆகுதுல, அப்புறம் என்ன திரும்ப பொங்கல் எடுத்து வந்திருக்கீங்க? இல்லன்னா எங்க வீட்லயும் பொங்கல். நீயே சொல்லிட்டீங்க. உங்களே பொங்கல் தான். ஆஃப்டர் பொங்கல் பாவங்கள். ஓகே. பைத்தியம் புரிஞ்சுக்கிது. எதுக்கு என்ன மறுபடியும் பொங்கல் சொல்லிட்டு இருக்க? என்னடா பிரச்சனை? என் ஃப்ரெண்டு தினேஷ் இருக்கிறான்ல, ஆமா இருக்கா. அவன் பொங்கலுக்கு போட்டோ எடுத்து பயங்கரமா ஸ்டேட்டஸ் ஓ, வச்சிட்டாமா. ஸ்டேட்டஸ் வைக்கிறக்காண்டி திரும்ப பொங்கல் வைக்க சொல்றாங்களா? ஓகே. மறுபடியும் பொங்கல் வச்சேனா அத நான் போட்டோ எடுத்து அவனோட பயங்கரமா வைப்பேன்ல. ஓஹோ, அதுக்காக என்ன மறுபடியும் பொங்கல் சொல்லிட்டு இருக்க? அந்த போனை கொஞ்சம் கூட. எதுக்குமா? எதுக்குடா பாதில இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிரலாமே. ஃபர்ஸ்ட் பண்டிகை எது வருது? போய் போன போய் கொளுத்திரு. பழைய பொருள் எல்லாம் போட்டு எடுத்தேன். இந்த போய்க்கு இந்த போனை போட்டு எடுத்தேன். போனை போட்டு கொளுத்தி விட்டுருங்க. மாமா என்ன மறுபடியும் பொங்கலை சொல்லிட்டு உசுர வாங்கிட்டு இருக்க. போனை போட்டு எரிச்சிட்டானா? இல்லம்மா, நான் கேட்க மாட்டேன். போனுக்கு திரும்ப வாய மூட்டு நீ ஏதாச்சும் மறுபடியும் என்ன பொங்கலை சொல்லிட்டு இருக்க. சொல்ல மாட்டேன். போ வெளிய பாத்துனே. போ போனுமா. ஐயோ போனு போச்சு. அம்மா அம்மா குடுமா போனுமா. தூங்கு தூங்கு, எல்லாம் நல்லா தூங்க. என்னது இது? கிளாஸ் ரூமா இல்ல பெட்ரூமா? எல்லாம் இப்படி தூங்கிட்டு இருக்காங்க. ஓ, டீச்சர் வந்திருக்காரு. எதுக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க? சார் அது ஒண்ணு இல்ல சார், இப்ப பொங்கல் போச்சுல்ல, அதனால எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இத்தனை பேர் தூங்கியும் நீ மட்டும் தூங்காத இருக்க பாத்தியா? சார் வந்து கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொல்லி. வெரி குட் கல்பனா, இப்படிதான் இருக்கணும். ஐயோ சார், அப்பெல்லாம் எதுவும் இல்ல சார். எங்க பாட்டி 2 நாளுக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க. அதனால எங்க அம்மா பொங்கல் செஞ்சு தரல. அப்படி பொங்கல் செஞ்சுக்கிட்டு இருந்தா நானும் சாப்பிட்டு நல்லா தூங்கிருப்பேன். இவங்களெல்லாம் எப்படி சமகமடி தெரியலையே. ஏய் எந்திரிங்க மேல எல்லாம். என்ன தூக்க வேண்டி கிடக்குது? ஸ்கூலுக்கு வந்து பாடம் நடத்துறேன், கவனிங்க எல்லாரும். எந்திரிங்கன்றல. சரிங்க சார். ஏய் எந்திரா எந்திரி. என்ன இவன் போன் போடுறியா? சரி பேசுவோம். ஓகே. ஹலோ மச்சான், சொல்றா. என்னடா ஒரு விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? எங்க வீட்டுல கரும்பே வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாங்கடா. அதுக்கு கரும்பு சாப்பிடணும் போல இருக்கு. கரும்பு தான் கூட. சொல்லு மச்சான். இல்ல மச்சான், கரும்பு கையிலே வச்சுக்கிட்டு இல்ல மச்சானா. எங்க அம்மா பொங்கலுக்கு கரும்பே வாங்கி கொடுக்கலன்னா இப்படிதான் பல ஃப்ரெண்ட்ஸ் சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரிடா. சரி மச்சான். எனக்கே கரும்பு இல்லை. நான் சொல்றேன், நேத்து தான் ஒரு கட்டு கரும்பு வாங்கிட்டு போனேன். ஓ, கரும்பு வாங்குற பிளான் போடுறாங்க. ஓகே. சாமி தர்மம் பண்ணுங்கப்பா. சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு சாமி. இவங்களே பிச்சைக்கார மாதிரி இருந்திருக்காங்களா? யாரா வெண்ணாடத்துல இருந்து கத்திக்கிட்டு இருக்குது? யார்ப்பா நீ? என்ன அங்கே இருந்து கத்திக்கிட்டு இருக்க? தர்மம் பண்ணுங்கயா. கருமமா? வீட்டுல சோறு வேற இல்ல. சரிந்தா 10 ரூபா வாங்கி சாப்பிட்டுக்க. காசெல்லாம் வேண்டாம் சாமி. காசு வேணாமா? வேற என்ன வேணா? கரும்பு தான் எடுத்துட்டு வாங்க. கரும்பா? ஓ, பிச்சைக்காரன் கூட மாறிக்கிட்டு வராங்க. சோறு கேட்பாங்க, நீ என்ன புதுசா கரும்பு? அதானே. நாங்களும் எத்தனை நாளைக்கு தான் அப்படியே இருக்கிறது? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்க வேண்டாமா? எனக்கு இப்ப கரும்பு சாப்பிடணும் போல தோணுச்சு, அதான் கேட்டேன். கரும்பு எடுத்துட்டு வந்து கொடுங்க. ஆமா, ஏன் மூஞ்சிய மறைச்சு வச்சிருக்க? இந்த சட்டையை பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்காது முடியாது பாருங்க. ஐயோ, நீ அப்ப அங்கிட்டே திரும்பிடாத. அண்டையில துண்டை பொறுத்திக்கிட்டா ஒண்ணும் தெரியாதுன்னு. இல்ல இல்ல, கரும்புலாம் இல்ல. நாங்களே பொங்கலுக்கு கரும்பு வாங்காம சும்மா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ வந்து என்கிட்ட வந்து கரும்பு கிரும்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கியா? வேற எங்கிட்ட 4 தெரு போய் கேளு, அங்க தருவாங்க. எங்கிட்ட எல்லாம் இல்லப்பா கரும்பு. ஓகே. இல்ல இல்ல, போயிரு. ஃபர்ஸ்ட் மிஷின் ஃபெயில்டு, இப்போ செகண்ட் மிஷின். கரும்பா? என்னையா இந்த மாதிரி இறங்கிட்டீங்க?
முன்னெல்லாம் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டில் தான் கரும்பெல்லாம் வைப்பீங்க. இப்போ வீட்டுக்கு டோர் டெலிவரிலாம் பண்ணுறீங்களா? மண்டையில் ஒரு துண்டை போட்டிருந்தாங்க, இப்போ வந்து வாயை மூடிட்டு வர துண்டை பொருத்திட்டு. வீடா போய் விற்கிறேன். முன்னெல்லாம் 1000 ரூபாய்க்கு ஒரு கட்டு வாங்குவீங்க. ஆமாம். 1000 ரூபாய்க்கு நான் 4 கட்டு கரும்பு தருவேன். 4 கட்டா? என்ன வேணுமா எடுத்துட்டு வரவா? ஸோ இந்த வீடியோ வந்து வேற லெவலுக்கு காமெடியாக ரொம்பவே சூப்பரான கண்டென்ட் எடுத்து பொங்கலுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடக்குமோ அதை பூரா நல்லா கண்டென்ட் பேஸ் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே அப்படி தான் இருப்பாங்க. கரும்பு எதாவது வச்சுக்கிட்டு இல்லைடா மச்சான் என் வீட்டிலே இல்லைடா அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பொங்கல் முடிஞ்சோடனே எல்லாரும் பொங்கல் கொண்டு வர்றது எல்லாம் அப்படியே ஸ்கூலில் நடக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக வந்து பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கண்டென்ட்டில். அது நல்லாவே காமெடியாக வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இவங்க பண்ண மற்ற காமெடியாக நான் ஒத்துக்கிடுவேன். ஆனால் அந்த துண்டை மண்டையில் ஓர்த்திட்டு அடையாளமே தெரியாத மாதிரி அந்த அண்ணன் நடித்தாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க ஜெயிக்கோ நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த இடியட் படத்தில் அந்த மிர்ச்சி சிவா வந்து அவங்க அப்பாவை ஏமாத்துறக்காண்டி கன்னத்தில் ஒரே ஒரு மச்சத்தை மட்டும் வச்சுட்டு ஏமாத்துவாங்கல்ல, அந்த மாதிரி கதை மாதிரி இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிட்டா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.